அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு தழுவிய நிலையில் மேற்கொண்ட நடைபயணத்தின் நிறைவு விழா இன்று புதுக்கோட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும் என்று கூறியிருக்கிறார். இன்னொரு புறத்தில் திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இருவரும் விரைவில் தாவேகாவில் இணைவார்கள் என்று திரு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மெகா கூட்டணியை எப்படி அமைக்கப் போகிறார்கள் அமித்ஷா, பழனிசாமி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஏசிபி, மெகா கூட்டணியை அமைச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு அமித்ஷா. எப்படி சாத்தியப்படுத்த போகிறார்? என்னென்ன சவால்கள் இருக்கின்றன அவருக்கு? திரு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு பேசுகிற பொழுது கூட சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் சட்டமன்ற வாரியாக கூட்டினால் 206 தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் என்கிற அந்த கருத்தை மிக வலிமையாக சொல்லியிருக்கிறார். அப்ப அதிமுகவோடு பயணித்த தேமுதிக, பாஜகவோடு பயணித்த ஓபிஎஸ், தினகரன் உள்ளிட்ட அனைவரும் இப்ப வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து பயணிப்பார்கள் என்கிற உறுதிப்பாட்டின் வெளிப்பாடாகத்தான் அவருடைய இன்றைய பேச்சு வெளிப்பட்டிருக்குது. நாம சேர்ந்தா இத்தனை தொகுதிகளை ஜெயிச்சிடலாம் வாங்கன்னு அழைப்பாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை ஓரளவுக்கு எல்லோரிடத்திலும் பேசியிருக்கிறார்கள். ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாகத்தான் தெரியுது. நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே கூட உங்கள்கிட்டயே உங்க தொலைக்காட்சியிலேயே சொன்னேன், நிச்சயமாக திரு தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் சேர்ந்து பயணிப்பார்கள் என்கிற கருத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். அதை ஒரு விஷயம் மட்டும் நீங்க இதை தெளிவுபடுத்துங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரையே முன்னிறுத்தாம அதிமுக போட்டி போடுறாங்க. திரு நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்குவது அப்படின்னு என்டிஏ ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அவங்க போட்டி போடுறாங்க. அந்த கூட்டணியில இருந்த ஓபிஎஸ்ஓ, டிடிவி தினகரனோ, தேமுதிகவுக்கோ நோக்கம் அதுதான், பிரதமராக்கணும் திரு மோடியை 3வது முறையாகங்கிறது. இந்த முறை கோல் திரு எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்குவது தானே. இந்த புள்ளியில எல்லாரும் மீண்டும் ஒரே புள்ளியில இணைஞ்சிருவாங்களா? இந்த கோலை அட்டைன் பண்ணணும்ன்றத இணைஞ்சிருவாங்களா? கடந்த காலங்களில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிற பொழுதே எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைவதற்கு விருப்பமாக இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது உட்பட திரு தினகரன் அவர்களது பேச்சுக்களும் இடையில சிலது மாறி இருக்கலாம். சரி, என்டிஏ கூட்டணி அமைந்த பொழுதும் சரி, இப்ப தற்பொழுதும் சரி, அம்மாவினுடைய பிள்ளைகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதாகத்தான் அவர் பேசியிருக்கிறார். சில கூட்டணி பேரத்துக்காக அதிக சீட்டுகள் பெற வேண்டும், வேண்டிய தொகுதிகளை பெற வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இடையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இவர்களை இணைத்துக் கொள்வதில் ஒரு தயக்கம் இருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் ஒருபுறம் அவர்களுக்கு இருந்தது. கடைசி நிமிடத்தில் இவர்களை கூட்டணியில் சேர்க்க மறுத்துவிட்டால் தங்கள் நிலைமை என்ன? அதனால அவரது கருத்து தெரியாமல், பாஜகவினுடைய முடிவு தெரியாமல் நாம் கால் வைத்து விடக்கூடாது என்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வெளிவந்தது. சமீபத்தில் திரு பியூஷ் கோயல் அவர்களோடு அந்த நடந்த கூட்டத்தில் அந்த செய்தி தவறா இருக்கலாம், எண்ணிக்கை தவறா இருக்கலாம், 6 தினகரனுக்கு 3 ஓபிஎஸ்க்கு என்று.
அவர்கள் எதிர்பார்ப்பு 10-6, 10-5 அல்லது 15 எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் அறிந்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பை திரு அமித்ஷா அவர்களிடத்திலேயே விட்டுவிட்டு அவர்களை கூட்டணியில் சேர்த்தி கொள்வதற்கு எனக்கு சம்மதம் என்பதை இவர் தெரிவித்து விட்டார். எந்த எண்ணிக்கையிலான சீட்டுகள் என்பதை திரு அமித்ஷா அவர்களே முடிவு செய்து விடலாம், அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் என்கிற அந்த கருத்தும் சொல்லப்பட்டிருப்பதாக எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து வந்த செய்தி. அப்ப அதனால அந்த எண்ணிக்கையிலையும் கூட இப்ப ஒரு பெரிய அளவுக்கு வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு படி மேல போய் ஓபிஎஸ் அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் ஒன்றிணைய வேண்டும் என்பதாக அதிகமா இருக்குது. அந்த ஒன்றிணைப்பு முயற்சியினுடைய முதல் கட்டமாக ஒருவேளை இவர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே கூட போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓபிஎஸ் மட்டுமா டிடிவி தினகரனும் ரெண்டு பேருமே நிக்கலாமே. கட்சியில உறுப்பினராகணுங்கிற அவசியம் இல்லை, கட்சிக்குள்ள ஒன்றிணைவு வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சட்டமன்ற கட்சியில் அதிமுக கொறடாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இவர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே கூட போட்டியிடலாம். அது வேற மாறுபட்ட கருத்துக்காக அல்ல, ஒரு ஒன்றிணைப்பினுடைய ஒரு முதல் படியாக. சரி, ஒரு நாள் முன்பு கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றத விரும்புறாங்கன்னு அவர் பேசினார். ஆனா திரு டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்வதில்லைங்கிற நிலைப்பாட்டில் உறுதியா தான் இருக்காரு. அதுலயும் மாற்றம் வந்துருமா? இல்ல, நிச்சயமாக 6 சீட்டு 10 சீட்டு கேட்கிறவங்க முதலமைச்சரை முடிவு பண்ண முடியாது. அதிமுக தான் இதுக்கு என்டிஏ கூட்டணி என்று இவர்கள் சொன்னாலும் கூட அதிமுக தான் அந்த கூட்டணியுடைய தலைமை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த முதலமைச்சர் வேட்பாளர். இதுல மாற்று கருத்துக்கள் பெரிய அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. இந்த கூட்டணியில இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பது பெரியவர் ராமதாஸ். அன்புமணி இருக்கார், ஆனால் பெரியவர் ராமதாஸ் அன்புமணியும் இருக்கிற இந்த கூட்டணியில் இணைவதற்கு மட்டும்தான் இன்னும் இறுதி ஒப்புதல் பெறாமல் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லோருமே ஓரணியில் இணைவதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. ஆனா ஒரே இது என்னன்னா, இன்றைய இந்த கூட்டத்துல கூட தமிழிசை அவர்கள் பேசுகிற பொழுது வழக்கமா அண்ணாமலை கான்ட்ராவர்சியா பேசுற அண்ணாமலை கூட சரியா தான் இன்னைக்கு பேசினாரு. தமிழிசை இலை துளிர்த்தாலும் துளிர்க்காவிட்டாலும், இரட்டை இலை துளிர்க்காவிட்டாலும் தாமரை அவங்க பாவம் டாக்டர், சயின்ஸ் தெரியும். இலை துளிர்க்கலினா மலர் மலராது, இலை துளிர்த்தா மட்டும்தான் மலர் மலர முடியும். அதனால இலை கட்டாயம் துளிர்க்கணும். அவங்க ஏன் இலை துளிர்க்காவிட்டாலும் தாமரை மலரும் என்று பழைய ஞாபகத்தில் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள பிஜேபி கூட்டணிக்குள்ள போறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் நீங்க சொல்றதுன்னா உங்களுக்கும் கிரீன் சிக்னல் வந்துற மாதிரி தெரியுது சீக்கிரமே. இருக்கலாம். அது அதாவது எனக்கு தெரிந்தவரை இன்றைய தேதி நிலவரம் முகனை கொஞ்சம் பிரகாசமா இருக்கு, அதனால அதாவது அதிமுகவில் எல்லோரையும் ஒன்றிணைத்து எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும், அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட வேண்டும் என்பதில் திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப சமீபத்தில் கொஞ்சம் முனைப்போடு செயல்படுகிறார் என்பதுல தான் தெரியுது. திரு சாமிநாதன், திரு தினகரனும் திரு பன்னீர்செல்வமும் விரைவில் தாவேகாவில் இணைவார்கள் அப்படின்னு திரு செங்கோட்டையன் பேசியிருக்கார். இது நம்பிக்கையா, இல்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பா, இல்ல வாங்க அப்படின்ற அழைப்பா, எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, செங்கோட்டையன் அவர்களுடைய அழைப்பு தான் இது. அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார். அவர் தொடர்ந்து பல மாஜி எம்எல்ஏக்களை, முன்னாள் எம்எல்ஏக்களை, ஆனா அவர் இணைக்கிறவர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு ஓய்வு பெற்றவர்களாகவே இருக்கக்கூடிய சூழல்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கூடியவர்களை இணைக்கிற பொழுது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு செங்கோட்டையன் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இதுல அதிகமாக இருக்கிறது. ஆனா கேசிபி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டிடிவி தினகரன் அவர்களுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கறத தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சோ என்னன்னா, இன்னொன்று இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்துட்டாங்க. நேற்று கூட வெளியான ஒரு கருத்து கணிப்புகள்ல மக்கள் விரும்புகிற முதல்வர் வேட்பாளர்கள் லிஸ்ட்ல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக விஜய் போன்றவர்களை கொண்டு நிறுத்துகிற பொழுது
அதிமுகவுக்கு தன்னுடைய இழந்து போன செல்வாக்க அந்த அதிகாரத்தை மக்கள் மன்றத்துல தங்களை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையினுடைய நிமித்தமா இப்போ ஓபிஎஸ் டிடிவி போன்றவரோடு சில சமரசங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. பட் அதை அதிமுக டீல் பண்ண மாட்டாங்க. நிச்சயமா பாஜக பக்கம் தான் அதை டீல் பண்றதுக்கான விஷயத்தை விடுவாங்க. ஆனா அந்த இடம் தான் ஒரு நெருடலுக்குரிய இடமாகவும் மாறி இருக்கு. ஒருவேளை இவர்கள் பிளவுபட்டவர்கள் இவர்களுக்குள்ளாகவே பேசி இணைந்துட்டாங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியல். ஆனா அந்த முடிவையும் பாஜக தான் எடுக்கும் அப்படின்னு சொன்னா, அதை பாஜக டீல் பண்ணணும்னு இவர்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள் சொன்னா, அதுதான் எதிர்கால அரசியலுக்கு பெரிய சவாலா மாறலாம். ஒருவேளை அந்த கூட்டணி ஆட்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான கோஷங்களை அவர்கள் ஒரு கிடன் அஜெண்டாவை வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அது ஒரு பெரிய சவாலாக மாறலாம். ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் உடனடியா சமரசம் ஆயிருவாங்க, பாஜக பேசிச்சனாலே சமரசம் ஆயிருவாங்களான்னு கேட்டா அதுவுமே ஒரு நெருடலுக்குரிய இடமாக தான் இருக்கும். நீங்க கேட்டதை போல முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு சில சிக்கல். திரு கேசிபி சமரசத்தின் உச்சத்தை சொல்றாரு. அதிமுகக்குள்ளேயே இணைய வேண்டாம் திரு ஓ பன்னீர்செல்வம், குக்கர் சின்னத்தையே பயன்படுத்த வேண்டாம் திரு தினகரன், இருவரும் இரட்டலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்புன்னு, இதுதான் சமரசத்தின் உச்சம். முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு ஏற்றுக்கொள்வத உச்சத்தை மாதிரி இதுதான் மீண்டும் இன்னொரு சமரசத்தின் உச்சம், அதுக்கே போயிடுவாங்கன்றார்ல. அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இன்னைக்கு என்ன கால சூழல் அவசியம் வந்ததுன்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்ப முதல்வர் ஆக வேண்டும். அதற்கு தென் மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு வங்கி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியது. அது ஒரு கண்ணால் உணர்ந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு தோல்வி. கிட்டத்தட்ட 21 சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக அன்னைக்கு இருந்த பலம் இன்னைக்கு இல்ல, அது இன்னொரு கோணம். அமமுகவுக்கு அன்னைக்கு இருந்த வேட்பாளர்கள் பல பேர் இந்த அதிமுக இணைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு குறைந்தபட்ச சேதத்தை ஏற்படுத்தினா கூட அது அதிமுகவுக்கு ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல்லையும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தேவை இருக்கிறது. இந்த கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வரணும். அவர் தான் பொதுச் செயலாளர். எந்த விதமான கட்சிக்குள்ளேயே போகாம ஒரு சின்னத்தை வாங்கி கொண்டு அவர்கள் போட்டியிடுறதுல, நீங்க கடந்த காலங்கள்ல சமத்துவ மக்கள் கட்சியை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு நாங்குநேரி தொகுதியை கொடுத்த போல, கருணாஸ் அவர்கள் போட்டியிட்டதை போல, எங்க இருக்கக்கூடிய தனியார் சார் போன்றவர்கள் போட்டியிட்டதை போல, அப்படி ஒரு இடத்தை வாங்கி கொண்டு நிற்பதற்கான தேவையோ அல்லது குறிப்பிட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கி கொண்டு நிற்பதற்கான தேவையோ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன காலம், உங்களுக்கு எந்த சமரசம் ஆயிருது? இதே கேள்வியோட மீண்டும் வரேன் கேசிபி, ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். ஓபிஎஸும் தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போறாங்க, அவர் முதல்வர் ஆகிறார். அதற்கப்புறமான ஓபிஎஸ் உடைய தினகரனுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? இரட்டலை சின்னத்துல போட்டி போடுறாங்க, இபிஎஸும் முதல்வர் ஆகிறார். அதற்கப்புறம் இவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன? இல்ல, பொலிட்டிக்கல் ஃபியூச்சருங்கிறது தினகரன் அவர் தனி கட்சியில தான் வைத்திருக்கிறார், ஜெயிக்க வச்சுட்டு, எடப்பாடியை ஜெயிக்க வச்சுட்டு. இல்ல, அதாவது தினகரனுடைய நோக்கம் அவர் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது முதன்மையானது. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து வேறுபாடுகள் குறைக்கப்பட்டு அது இல்லாத வகையில் ஒருங்கிணைக்கப்படணும். இதுதானே எல்லோருக்கும் நோக்கம். இதுதானே எல்லோருக்குமே நோக்கம். ஏடிஎம்கேக்குள்ள அகாமடேஷன்ங்கிறத பேசுறீங்களா, இல்ல முதல்வர் வேட்பாளராக நிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வைக்கிற வேலை மட்டும் இந்த ரெண்டு பேர் பண்ணுவாங்க? அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். சரி, இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும். இப்ப அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு 2 ஆப்ஷன் பாருங்க. சரி, சப்போஸ் திமுக கூட போறாங்க, அப்ப வீணான பழிச்சொல்லுக்கு அதிமுகவால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், உருவகப்படுத்தப்பட்டவர்கள் எதிர் முகாமான திமுகவோடு பயணித்து விட்டால் அவர்களோடு ஓபிஎஸோடு பயணிக்கிற அனைவரும் அவரிடத்திலிருந்து விலகி வேறு அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தாவேகா பக்கம் போயிட்டா எங்க வேணாலும் போலாம், அதான் அவரை விட்டு விலகி சென்றுவாங்க. அப்ப அவர் பலகீனம் ஆயிடுவார். அதே போல இப்போ விலகிட்டாங்களே, 2 பேரும் திமுகவுக்கு போயிட்டாங்க, இருக்கிற ஒருத்தருமே போக மாட்டாங்கன்னு சொல்ற. அவர் திமுகவுக்கு ஓபிஎஸ் சேர்ந்துட்டா அவரோட யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை அவர் தாவேக்காக்கு போறாருன்னே வச்சுக்கோங்க, அங்க மட்டும் என்ன ஓபிஎஸ் முதலமைச்சரா ஆக்கிடுவாங்க. ஓகே, அப்ப அங்கேயும் அவரோடு பயணிக்க கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. சாமிநாதன் அங்கேயும் அவர் புறக்கணிக்கப்பட்டுவார். தினகரன் பன்னீர்செல்வத்துடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்னன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார்கள், அந்த லாபம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் கேசிபியோட பதில். எதிர்காலத்தில் ஒன்றிணைய கூட செய்யலாம். கேசிபி சார் சொன்னது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுல ஒரு மிக விஷயமான விஷயம் ஒன்று குறிப்பிட்டாங்க. அது பழிச்சொல்லுக்கு ஆளாயிரும். திமுக பக்கம் போனா, தாவேக்கா பக்கம் போனா ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாயிரும், தாவேக்கா இல்ல திமுக பக்கம் போனா பழிச்சொல்லுக்கு ஆளாயிரும். ஒருவேளை ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக இவங்க அதிமுக இரட்டையிலை சின்னத்துல போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கிட்டாங்கன்னா அது சுயநல அரசியல்ல வீழ்ந்துட்டாங்கிற ஒரு பழிச்சொல் வந்துடாதான்.
ரொம்ப குறிப்பா அவங்க பின்னாடி இத்தகைய நாட்கள் அவர்கள் திரண்டு இருக்கக்கூடிய படை என்பது அவர்கள் சமூக பலம் தான். அது கட்சி பலம், அதிமுக பலம், பெரிய பலம் கிடையாது. தென் மாவட்டங்கள்ல அந்த சமூக மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒரு கூட்டம் தான். அப்ப அவர்கள் மத்தியில இது வந்து இவர்கள் பின்னாடி இவ்வளவு நாள் இருந்தோம், ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்காக ஒரு சுயநலமா செயல்பட்டுட்டாங்கிற பழிச்சல் கூட அப்பொழுதும் வந்துவிடும். கூட்டணியாக அவர்கள் ஒருவேளை பாஜகவினுடைய சமரசத்தின் பேர்ல வரலாம். கேசிபி சார் அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுறேன். அதே நேரத்துல வந்து அவங்க வந்து இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்பது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியான ஒரு கிரவுண்ட்ல ஜெல்லாக மாட்டாங்க. முதல்ல இல்ல, பழனிசாமியும் ஒத்துக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. திரு அமித்ஷாவும் தன்னுடைய முயற்சியில ஓரளவுக்கு வெற்றி அடைகிறார். ஒரு இணக்கமான புள்ளியை நோக்கி இந்த 4 பேரும் நகர்ந்துட்டாங்க. திரு பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன், திரு அமித்ஷா நகர்ந்துட்டாங்கன்னா என்ன அகாமடேஷன்ல இவங்க போறாங்க? இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னவா இருக்கும்? ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னவா இருக்கும்? எந்த நிபந்தனைகளும் இல்லாம சேர்ந்துருவாங்களா? நிபந்தனைகளே இல்லாமல் சேருவதற்கு அவர்கள் அரசியல் கட்சி இயக்கம் என்பதோ ஒரு எதுவுமே யாருமே நடத்த மாட்டாங்க. தேர்தல் என்பதே ஒரு தேவை நிமித்தம் சந்திக்கக்கூடியதுதான் அரசியல் கட்சிகளுடைய வழக்கம். அந்த தேர்தல் நேரத்துலதான் தங்கள் தரப்புக்கு என்ன தேவை இருக்கு என்பதை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு கட்சிக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச வாய்ப்பே தேர்தல் தான், கூட்டணி நேரம் தான். இன்னைக்கு பாருங்க, தேமுதிக கேட்கிறாங்க எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு, அதுதான் இலக்கு. அவர்களுக்கு வெளிப்படையாக நமக்கு தெரியுது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்கள் கணிசமான எண்ணிக்கையில இடம் கேட்பாங்க. ஒன்று, அந்த இடத்தை முடிவு செய்யற இடத்துல பாஜக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதிமுகவோட அவர்கள் சமரசனா இடையில பாஜக எதுக்கு? நேரடியாகவே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த சமரசத்துக்கு வந்துட்டாருன்னா இவர்களெல்லாம் ஒரு தாய் மக்கள்னு சொல்றாங்க, ரத்தத்தின் ரத்தம்ங்கிறாங்க. ஒரே நாள்ல ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து எல்லாரும் பேச வேண்டிய இடத்துல எதுக்கு அமித்ஷாக்கு என்ன வேலை, பியூஷ் கோயல் அவர்களுக்கு என்ன வேலை? அப்ப அங்க பாஜகவினுடைய கரம் ஓங்கும். ஒன்று. 2வது, இவர்கள் கேட்கக்கூடிய இடம் எங்களுக்கு கணிசமான எண்ணிக்கை தாங்க, நாங்கள் முதல்வர் ரேஸுக்கு நாங்களும் உழைக்கிறோம், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்பாங்க. அதுதான் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி என்கிற அஸ்திரத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடிய அம்சமா நான் பாக்குறேன். பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 70 சீட்டோ 80 சீட்டோ நம்ம வாங்கிடணும், நம்ம வாங்கிட்டு நம்ம உள்ளொதுக்கீடா ஓபிஎஸ் கொடுப்போம், டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுப்போம், ஏன் பாஜக கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவை நாங்க சமரசம் பண்ணி கொண்டு வரோம், இதெல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க அதிமுகவுடைய பொதுக்குழுல 2வது தீர்மானம் போட்டாங்க. அது அந்த தீர்மானத்துக்கு காரணமே அந்த 2வது தீர்மானத்துல ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாங்க, கூட்டணிக்குள் நாங்க தான் தலைமை, எந்த கட்சி கூட்டணிக்குள்ள வர வேண்டும் என்பதை நாங்க தான் முடிவெடுத்தோம். அந்த தேவை ஏன் அதிமுகவுக்கு வந்துச்சு? அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா பாஜகவுக்கு இதுல லாபம் இருக்கும். இல்ல, இதுக்குள்ள இருக்கிற சிக்கல் நீங்க சொல்றது புரியுது சாமிநாதன். கூட்டணி ஆட்சின்னு பேசுற பாஜக கை ஓங்கிடக்கூடாது, இல்ல திரு ஓபிஎஸ் ஓட கை ஓங்கிடக்கூடாது, இல்ல தினகரன் கை ஓங்கிடக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதுல இருக்கக்கூடிய கஷ்டம் புரியுது. ஆனா எல்லாவற்றையும் விட தாவேகா அப்பர் ஹேண்ட் எடுத்துடக்கூடாது, திரு விஜய் அப்பர் ஹேண்ட் எடுத்துடக்கூடாது, தாவேகா கூட்டணி இந்த எலெக்ஷன்ல பலம் பெற்றக்கூடாது, திமுகவை தோற்கடிக்கிறோமோ இல்லையோ, ஆட்சி மாற்றம் நடக்குதோ இல்லையோ, 2வது பொசிஷன்ல தாவேகா தன்னை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாதுங்கிறது தானே இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கா இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதற்கு இந்த சமரசங்களை கூட்டணியா பாஜகவோடோ இல்ல அதிருப்தியில இருக்கக்கூடிய தினகரன் பன்னீர்செல்வத்தோடு செய்து கொள்ளக்கூடிய சமரசமும் பெரிய சமரசம் இல்ல இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? இல்ல, நிச்சயமா அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்க தான் வேண்டியிருக்குங்கிற எந்த நிபந்தனையும் இல்லாம இவர்கள் வந்து விட மாட்டார்கள் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களை விட அதிமுக இன்னைக்கு அப்பர் ஹேண்ட் எடுக்கணுங்கிற தேவை இருக்கு. அது உடனடியா இன்னைக்கு வந்து ஒரு ஜனவரி 4ஆம் தேதியே அந்த முடிவுக்கு அதிமுக உடனே வந்துருமானா, சிபிஐ விசாரணை இருக்கு, அந்த விசாரணையினுடைய போக்கு எப்படி இருக்கு, அந்த விசாரணை வளையத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா அதுக்கு பின்பு எப்படி செயல்படுதுன்னு அவர்களுக்கு இந்த மாத இறுதி வரையும் காலம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இந்த இதுக்கு ஒரு முடிவு நெருங்கும் அப்படிங்கறதா யூகிக்கிறேன். ஓகே, திரு தனியரசு, திமுக கூட்டணிக்கு வந்து விடுவார்கள், திமுக கூட்டணி இப்போது இருக்கிறத விட இன்னும் பலம் பெற்றோம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வந்தா அப்படிலாம் கூட பல விவாதங்கள்ல பேசப்பட்டது. ஆனா இறுதியில திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அமித்ஷாவும் என்டிஏக்குள்ள இந்த 2 பேரை கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியில கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விடுவார்கள் போல தெரியுது. அப்படித்தான் கேசிபிஐயாவும் அதை உறுதிப்படுத்துறாருன்னு பாக்குறேன். அவர்களும் இப்ப டிடிவி சமீபத்துல, ஓபிஎஸ் சமீபத்துல கடுமையா எடப்பாடி எதிர்க்கிறதுல, டிடிவி எடப்பாடி எதிர்க்கிறதுல கொஞ்சம் மென்மையா இருக்காரு. ஓபிஎஸ் ரொம்ப கடுமையா அந்த கடைசி ஆலோசனை கூட்டத்துல கடுமையா வைத்திலிங்கண்ண மற்ற நிர்வாகிகள்லாம் மிக கடுமையா கூர்மையா எடப்பாடியை தாக்குனதை பார்த்தோம். ஆனா அவங்க இங்க கேசிபி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இரட்டை இலை சின்னத்திலே கூட இணைந்து பணியாற்றுவதற்கு அணியமா இருப்பாங்க. எடப்பாடி இல்லாத அதிமுக
வைத்திலிங்கம் பேச. அதான் அவர் எடப்பாடி இல்லாத அதிமுக சொன்னார். ஆனா இப்ப ரெட்டலையிலேயே கூட எடப்பாடியோட இணைந்து அவர்கள் போட்டியிடுவதற்கும் கூட அடியமாக இருக்கிற மாதிரியான ஒரு செய்தி வருதுல்ல. எங்க கேசிபி சொன்னாங்க வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல. என்ன காரணம்னா அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. மீண்டும் 2வது முறையாக முதல்வர் தளபதி ஆட்சிக்கு வருகிறாருங்கிறதை காட்டிலும் நம்ம எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரத்தமும் சதையுமாக இருந்து தலைமையில் புரட்சி தலைவி அம்மாவோடு ஒட்டுமொத்த கட்சியையும் இயக்கிய வலிமையான தலைமையில் இருந்ததுதான் ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா. அப்ப அவர்களெல்லாம் மிக கடுமையாக வெளியேற்றி அரசியலில் ஒரு 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 செயல்பட முடியாத அளவுக்கு நெருக்கடி தந்து அதில் வெற்றி பெற்று இருப்பது எடப்பாடியார் தான். அப்படின்னா எடப்பாடியாரை வீழ்த்துவது, எடப்பாடியை மீண்டும் முதல்வர் அரியணைக்கு கொண்டு வருவதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ சின்னம்மாவையோ கூட ஏற்றுக்கிட்டா கூட அவர்களை பின்தொடர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் வாக்காளர் பெருமக்களும் அதை ஏற்பார்களானா நான் அறிந்த வகையில் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து போட்டியிட்டா பரவாயில்லையான்னு கேட்டா பெருமளவு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தாவது எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத போக்கியை தளர்த்துவதற்கு, மீண்டும் அவர் முதல்வர் அரியணைக்கு எடப்பாடி வருவதை தடுப்பதற்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படிங்கிறத அந்த அணியில மிக கடுமையா பெரும்பான்மையான வாதமா இருக்கிறத பழிச்சொல் வந்துரும்ல. திமுகவோட போயிட்டாங்கன்னு ஒரு பழிச்சொல் வந்துரும், ஒரு அவதூறு வந்துரும், மீண்டும் அதிமுகவுக்கான உரிமை கோர்றதே பெரிய சிக்கலாயிரும் இந்த 2 பேருக்கும் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இல்லையா? இப்ப அந்த அதிமுகவுக்கு உரிமை கோருவதில் அவர்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதங்கள் 2 மாதங்கள் அல்ல, ஆண்டு கணக்கில் போராடி பல தேர்தல்களில் பல நெருக்கடிகளுக்கு எடப்பாடியால் இரையாகி பலமானவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனப்பட்டு வருகிற நிலையில இறுதி யுத்தம் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தான். இந்த இறுதி யுத்தத்தில் எடப்பாடியை வீழ்த்துவதை தவிர டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு வேற என்ன வேலை இருக்கு, வேற என்ன கடமை இருக்கு, என்ன நோக்கம் இருக்கு? அதுக்காக தானே கட்சி துவக்கணும். அப்புறம் நீங்க திமுக மீண்டும் பழிச்சொல் வந்து விடாதான்னு கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை எல்லாம் வெளியேற்றல. இவர்கள் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ கட்சியில் உரிய மரியாதையோடு அங்கீகாரத்தோடு 2வது 3வது நிலைகளில் டிடிவியோ சின்னமாவோ ஓபிஎஸ்ஓ வலிமையாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் அந்தஸ்தே இல்லாத வெளியேற்றிய எடப்பாடியை விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சிக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அரியணைக்கு கொண்டு வந்துவிட்டு எடப்பாடியாரை முதல்வர் அரியணை கனவை, அதாவது எந்த எடப்பாடி நம்ம எல்லாம் அதிமுகவில் இருந்து வெளியேற்றினாரோ இவர்களெல்லாம் ஒரு செல்வாக்கு இல்லாதவர்கள், வலிமையற்றவர்கள், பலகீனமானவர்கள், இவர்களால் எனக்கு ஒன்றும் இவர்களுடைய செல்வாக்கு அல்லது ஆதரவு தேவையில்லை என்று கருதுகிற எடப்பாடியை தோற்கடிப்பதை தவிர ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சினிமாவுக்கும் வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? சரி, போறதுன்னு முடிவாயிடுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணுங்கிறதான் இலக்கு. அப்படின்னா ஏன் திமுக தாவேக்கான இன்னொரு ஆப்ஷன் இருக்கே? அதுதான் இப்ப அதுதான் பாஜகவோட திட்டமேயா. ஒன்று பாஜக எங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க வரணும், இல்லைன்னா படிப்படியா தாவேக்கா பக்கம் ஒட்டுமொத்த அதிமுகவை நகர்த்தணும். தாவேக்காவை ஒரு கட்சி, ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக அது வடிவம் பெறுவதற்கு, உருமாறுவதற்கு இயக்குகிறதே பாஜக தான். இப்ப தாவேக்காவினுடைய ப்ரொடியூசர் யாரு? தயாரிப்பாளர் பாஜக. அப்போ தாவேக்காவினுடைய நடிகர் தான், வெறும் நடிப்பு தான் நடிக்கிறாரு விஜய். எல்லாமே கதை, வசனம், திரைக்கதை எல்லாம் பாஜக தான் பண்றாங்க. அப்ப என்ன செங்கோட்டையன் யாரு போய் சொல்றா? பாஜக தான் போய் சொல்லுது. நாளைக்கு எதிர்காலத்தில் டிடிவி ஓபிசி ஒண்ணு எங்ககிட்ட வாங்க, இல்லைன்னா நீங்க திமுகவுக்கு போயிடாதீங்க, டிவிக்கு வாங்க, அது எங்களுடைய இன்னொரு பிரான்ச் தான். ஆகவே இந்த ஒண்ணு எங்ககிட்ட வாங்க, இல்லைன்னா எங்களுடைய கிளை அலுவலகத்துல நீங்க இருங்க. இதை தவிர பாஜக ரொம்ப கவனமா நுட்பமா செய்யறாங்க. ஆகவே அப்ப இது திமுகவுக்கு 2 பேர் லாபம் தான். நீங்க தாவேக்காவுக்கு போனாலும் பரவாயில்ல. ஒண்ணு பாஜகவுக்கு இன்னொரு லாபம், அதிமுகவை வீழ்த்துவது, அதிமுகவின் இடத்துக்கு தாவேக்காவை கொண்டு வருவது, எடப்பாடி இடத்துக்கு விஜயை கொண்டு வருவது. அப்ப நீங்க விஜயும் அவருடைய செல்லப்பிள்ளை தான், பாஜகவோட செல்லப்பிள்ளை தான். ஆனா விஜய் அவங்க நினைச்சா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க, அதாவது எடப்பாடிக்கு ஒரு 2 நெருக்கடி இருக்கு இல்லையா? ஒண்ணு முதலமைச்சராக்குவதற்கு கூட்டணியை வலிமைப்படுத்தும், 2வது தாவேக்காவை ஒரு கால் அது வலிமை பெற்று அது 2வது இடத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு தோற்றத்தை வடிவத்தை பெற்று விட்டால் அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் தாவேக்கா விஜய் பக்கம் போறதுக்கு தான் தயாரா இருக்கிறதை நான் பாக்குறேன். அப்ப நீங்க தாவேக்காவை இன்னொரு அதிமுகவினுடைய 2வது அதிமுகவை, நம்பர் 2 அதிமுகவை இப்ப பாக்குறாங்க. அது நம்பர் 1 அதிமுகவா வந்துருமோன்னு அச்சமா இருக்கு. இப்ப செங்கோட்டையில பாருங்க, எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய யாரு பாக்குறா நம்பர் 2 அதிமுகவா தாவேக்காவை?
பாஜக ஆக்குது, எடப்பாடி துறை போகிறார். இப்ப நீங்க இன்னும் கூட சொன்னீங்க 2வது இடத்துக்கு அதாவது தாவேக்கா வந்துவிடக் கூடாது என்று எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் இப்ப கூட விவாதிச்சோம். எங்க சாப்பிடாங்க KCB எல்லாம் கூட. ஆனா நீங்களும் கூட கேட்டீங்க. இதுல ஒண்ணுனாயா, எப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை விஜயை எடப்பாடி ஒரு வார்த்தை கூட எதிராக ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசல. தனக்கு போட்டியாக இருப்பது திமுகவை விட மிகப்பெரிய நெருக்கடிக்கு போட்டிக்கு வந்து நிற்பது தாவேக்கா விஜய். அப்ப விஜயை வீழ்த்துவதற்கு மாறாக நீங்க ஓபிஎஸோடு சண்டை போட்டு வீழ்த்துறீங்க. விஜயை தாவேக்காவை வீழ்த்துவதற்கு மாறாக நீங்க அமமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடி எத்தனிக்கிறார். அதுதான் இப்ப இவங்களுக்கு என்ன சிக்கல். நீங்க கூட பாஜக வந்துதான் இதை செய்யணும் வேண்டாம். இறங்கி வந்துட்டார்ல கூட்டணிக்கு வரட்டும், எனக்கு ஒன்னும் சிக்கல் இல்லைங்கிற அளவுக்கு அவர் இறங்கி வந்துட்டாரு. தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தை அவர் புரிந்து கொள்கிறார்ங்கிற இடத்துக்கு வந்துட்டார்ல. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அவரு? இல்ல எங்க KCBஐ அப்படி சொல்றாரு. ஒரு கால அவரோட உரையாடல் நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஒரு மூத்த தலைவர் KCBஐ சொன்னா அதுல பெருமளவு விலகி இருக்காரு. ஒரு கால் எடப்பாடி அப்படி இறங்கி வந்திருந்து எங்க KCBஐ கூட நீங்க எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியாகவும் முகமலர்ச்சியாகவும் அந்த சிரிப்பை நான் இன்னைக்குதான் வாழ்க்கையிலேயே அவரு மனமுருகி சிகிச்சை ஒரு மகிழ்ச்சியா தன்னுடைய சிரிப்பை வெளிப்படுத்துறது நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப ஒரு கால எடப்பாடியோட ஏதாவது தொடர்பு ஏற்பட்டு இருந்து அப்படி ஒரு நல்லது நடந்து KCBஐ போய் எடப்பாடி கிட்ட இன்னும் நெருக்கமா பழகி அவரை மனம் திருந்தி சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒரு இடையில வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லதுதான். அப்ப அதிமுக தாவேக்கா வராம பாத்துக்கலாம், விஜய் வராம பாத்துக்கலாம். ஆனா நீங்க எடப்பாடியோட இப்ப நீங்க எங்க KCBஐ உடனே தொடர்பு கொண்டு பேசி எடப்பாடி உண்மையிலேயே அப்படி மனம் திருந்தி இருக்கிறாருன்னா நானே கூட என் கருத்தை மாத்திக்க. ஆனா எனக்கு தெரிய இன்று வரை எடப்பாடி மனம் மாறியதா தெரியவில்லை. திமுக என்ன லாபம்னாயா, ஒண்ணு எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, டிடிவி சின்னமா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரக்கூடாது. இன்னொரு பாஜக என்ன நினைக்குதுன்னா நீங்க தாவேக்கா கூட போங்க, திமுக மட்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. டிடிவி ஓபிஎஸ் சின்னமா என்ன நினைக்கிறாங்க, திமுக வந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதுதான் திமுகவுக்கு இருக்கிற நல்ல பலம். அதனால இந்த 26 வரைக்கும் இது நீடிச்சுச்சுன்னா 2வது முறை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வழிவகுக்கும். அதுல எங்க KCBஐ எடப்பாடி கிட்ட உடனே பேசணும். ஓகே, திரு அக்னேஸ்வரன், மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு திரு அமித்ஷா பேசுறார். அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் பேசுறார். ஆனா இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில எப்படி அந்த கூட்டணியை அமைக்க போறாங்க 2 பேரும், திரு அமித்ஷாவும் திரு பழனிசாமி? எதுலதான் முரண்பாடு இல்ல? ஆளுகிற கட்சி பலமா இருக்கிற திமுக முரண்பாடே இல்லையா? மதிமுகவினுடைய பேரணிக்கு ஏன் காங்கிரஸ் போகல? பத்திரிகையாளர் சந்திச்சாங்கல்ல, திரு செல்வ பெருந்தகை அண்ணன் என்ன கேட்டாரு? காரணம் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். எங்க காரணம் சரியா சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னாரு. சரி, காங்கிரஸ்குள்ள பிரவீன் சக்கரவர்த்தியை இன்ன வரைக்கும் நீக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சோகாஸ் நோட்டீஸாக கொடுத்தீங்களா? என்னாச்சு? சரி, இவ்வளவு பலமா இருக்கீங்களா, எப்பப்பா நீங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இது பண்ணுவீங்கன்னு கேட்டா தொகுதி பங்கில எப்பன்னா நாங்க மார்ச்ன்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் உங்க வீட எப்படி கட்ட போறீங்கன்னு இல்ல நான் இங்க வந்துறேன். அதே சிக்கல் அவர் செங்கல் வாங்கினாரா, அவர் சிமெண்ட் வாங்கினாரான்னு கேள்வி கேக்குறது. அதே உங்க வீட எப்படி கட்ட போறீங்க? இப்ப நான் இப்படி கேக்குறேன், நீங்க 2ஆம் இடம் அப்படின்றீங்களா, இந்த 2ஆம் இடம்ன்ற அணுகுண்ட யார் தூக்கி போட்டது? என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ பாஜக காரங்கள்லாம் இல்ல அவரே பேச சொல்றீங்களா? சரி, அவர் முடியல சரிங்களா? அப்ப அவர் சொல்றாரு, அவரு அண்ணன் தனியார் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானே மனம் மாறி, அது இருக்கட்டும், இவ்வளவு நாள் நீங்கள் கொட்டி தீர்த்தீங்களே உங்கள் வன்மத்தை, அந்த வார்த்தைகளுக்கு மனம் திருந்துவீங்களா? அரசியல் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் சார். அதிமுக பாஜக இடையே கூட ரொம்ப ஹாட்டான வாத பிரதிவாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நாம அப்படியே நினைக்கிறோம், அது பலவீனம் ஆக்கியே பொறுங்கனே, இது பாஜக தான் இயக்குது, அவங்க தான் பட தயாரிப்பாளர், இது என்ன ஜனநாயகம் பராசக்தியா? இல்ல சார், தேர்தல் இது இல்ல. திரு அண்ணாமலை பேசினதுக்கு திரு KP முனுசாமி, திரு ஜெயக்குமார், திரு செல்லூராஜ் போன்றவர்கள் காட்டமா விமர்சனம் வைக்கவே இல்லையா? நான் அதெல்லாம் இப்ப 2026 தேர்தலுக்கு எந்த விதத்துல பயன்படும் நினைக்கிறீங்க? இல்ல, அந்த முரண்பாடுகள் களைந்து தேர்தல் இது இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லித்தான் சார் இவ்வளவு முரண்பாடும். ஆளுகிற பலமான கட்சி திமுக, காங்கிரஸ்குள்ளே இவ்வளவு முரண்பாடு இருக்குதே. ஆனால் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனா பாஜக அதிமுக மட்டும் ஏன் இப்படி இருக்குது? அங்க யாரும் விலகி போல, முரண்பாடுகள் இருந்தாலும் ஒன்னா தொடர்றாங்க தானே. அதுதான் இங்க பிரச்சனையே.
அந்த மாதிரி இங்க இல்லைன்னா இதுதான் உண்மையான ஜனநாயக கட்சிகள். ஆமாப்பா எனக்கு இது பிடிக்கல இது பிடிக்கல, அப்ப அப்பா அம்மா கொடுக்கிற சோற பூரா. அமித்ஷா பேசுறது அரித்மெட்டிக் சார். நாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் வாங்கின 2 கட்சிகளுடைய சதவீதத்தை கூட்டினா 206 தொகுதிகளில் ஜெயிப்போம்னா பாஜக வாங்கின 18க்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்ப ஓபிஎஸ் இருந்தாரு, டிடிவி இருந்தாரு, தேமுதிக இருந்துச்சுல்ல. அப்ப இவங்க இல்ல. இவ்வளவு நுண்ணிய பரிசோதனை இப்ப வேண்டாம் சார். அமித்ஷா பேசினதா பேசட்டும். ஆந்திராவில் என்ன நடந்துச்சு? பெரும்பான்மையான ஆட்சி அங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அவராக பார்த்துதான் பவன் கல்யாணுக்கு அதிகாரத்தை துணை முதலமைச்சராக கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னா யார் பேசுனா என்ன பண்ண போறோம்? இங்க அதிமுக தலைமையில தான் கூட்டணி. ஆகையினால அண்ணன் கேசிபி அவர்கள் சொன்னா இல்ல இதை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் கேட்கிறேன், அண்ணன் தனியரசு அண்ணன் அவர்களுக்கு அடுத்த ரவுண்ட்ல சொல்லட்டும் எத்தனை சீட்டு எங்க சட்டமன்ற தொகுதின்னு சிஎம் கேட்டு சொல்லுவாரா? இதெல்லாம் என்னது இது? அப்போ உருவாகலனா ஏன் உருவாகலன்னு கேக்குறீங்க? அப்படி உருவாகும் அப்படின்னா உருவாகிறதுக்கு இப்படிலாம் உருக்குலைகிறதுக்கு இவ்வளவு நடந்திருக்கே அப்படின்னு கேக்குறீங்க. நாம புள்ளிவரத்தின் அடிப்படையிலேயே பேசுவோம். திரு அமித்ஷா பேசும்போது புள்ளிவரத்தை சொல்றாரு. அந்த புள்ளிவர 18% புள்ளிவரத்திற்குள்ள என்ன இருந்துச்சு, யாரெல்லாம் இருந்தாங்க? நடக்க போறது 2026 சட்டமன்ற தேர்தல் தானே. மாநில முதலமைச்சரைத்தானே தேர்ந்தெடுக்க போறோம். மாநில மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. எஸ்ஐஆர் வந்துருச்சுல. இப்ப 2026 ஜனவரி 18 நமக்கு வந்து மறு இது வரைவு வாக்காளர் பட்டியல் உறுதி செய்ய போறாங்கல்ல. பிப்ரவரி 17 வருதுல. அப்ப இவ்வளவு நிகழ்வுகளும் அரசியலுக்குள் ஒரு பூகம்பமாக சுழண்டு கொண்டேதான் இருக்குது. இதே மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதுல போயிட்டு அவங்க புரட்சி தலைவர் ஆசியோடு அப்படின்றாங்க. இன்னைக்கு உதிர்ந்தாலும் உதிராட்டாலும் அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு தான் குழப்பம் இருக்கு, அதிமுகவுக்கு குழப்பம் இல்ல. புரிஞ்சுக்கணும். ஆகையினால அவங்க அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். உடனே இங்க இருந்து போயிட்டாங்களே அங்கிருந்து போயிட்டாங்களே நான் இப்படி கேட்கிறேன். இப்ப அங்க இருந்து திமுகவிலிருந்து ஆளுங்கட்சி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறாங்க. அண்ணன் விபி துரைசாமி போயிட்டாரு. முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அம்மா போயிட்டாங்க. அதனால என்ன எல்லாம் கூட்டணி பிச்சுக்கிட்டு ஓடிச்சா? அவங்களும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் ஒன்னு சேர்ந்தா சுப்புலட்சுமி ஜெகதீசன் தனியா போட்டியிட்டு திமுக வெற்றியை பாதிப்படைச்சிருக்காங்களா? இல்ல அப்ப ஒன்னு சேர்ந்துட்டா விபி துரைசாமி தனியா போட்டியிட்டு திமுக வெற்றி எங்கேயாவது நான் இப்படி கேக்குறேன். நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் நான் இப்படி கேக்குறேன், 2024 நீங்க அதிமுக 72 அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா? தினகரனும் ஓபிஎஸும் சார் ஜெயிச்சாங்களா? சார் பாதிப்பை ஏற்படுத்தினாங்கல்ல. எந்த பாதிப்புன்னு ஜெயிச்சிட்டாங்களா? நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நானும் திருப்பி கேட்கிறேன். சார் இலக்கே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதா இந்த தேர்தல். இப்ப அது கிடையாது, அப்படி முடியாது. நீங்க பாரதிய ஜனதாவே அதிமுக தலைமைன்னு வந்ததுக்கு பிறகு இல்ல அவர்தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப 2ஆம் குலி குதுப் ஷா தனக்குத்தானே கல்லறை வெட்டி கொண்டது போல அரசியலில் மிக பலகீனமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருவாங்க. அது வேண்டாம். ஓகே சாமிநாதன், இந்த அரித்மெட்டிக் இருக்குல்ல திரு அமித்ஷா சொன்னது 20 + 18 38% அது 206 தொகுதிகளாக கன்வெர்ட் ஆகிருக்கும்னு சொல்றாரு. அது நாடாளுமன்ற தேர்தல், அதனால அந்த எண்ணிக்கையை அந்த புள்ளிவிவரத்தை அடிப்படையாக வச்சு இதை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் சொல்றாரு. 206 தொகுதிகள் வேண்டியதில்லை, இந்த கட்சிகளை கழிச்சிருவோம், ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் கழிச்சிருவோம், 150 தொகுதிகளாவது இந்த கட்சி ஜெயிக்க முடியாதா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நிச்சயமா அவங்க சொல்ற கணக்கு சரி. நாடாளுமன்ற தேர்தலோட அதை ஒப்பிட முடியாது. ஏன்னா அந்த தேர்தல விஜய் களத்துல இல்ல, இப்ப விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார். சோ அப்ப வந்து அன்னைக்கு இருக்கிற ஒரு கூட்டல் கணக்கை வச்சு 38% 206 தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கணக்கு மொத்தமாவே இப்ப பொருந்தாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அதை எந்த வகையில கூட்டினாலுமே பொருந்தாது. காரணம் அன்றைக்கு இருந்த கூட்டணிகள் இன்றைக்கு இல்ல. அது அந்த கூட்டணிகள் இன்னைக்கு அப்படியே இல்ல. ஓபிஎஸ் டிடிவி இல்ல, அங்க இருக்கக்கூடிய தேமுதிக இல்ல, எஸ்டிபி இருந்துச்சு அதிமுகவோட, அது இல்ல. அந்த சைடு பாஜக கூட்டணியில பாமக இருந்தது இல்ல. இப்படி பல கட்சிகள் இல்ல. இன்னொன்று புதிய சக்தியாக விஜய் வந்திருக்கிறார். அவர் யாரு ஓட்டு எடுக்க போறாரு என்பதை திமுக ஓட்டையும் கடுமையா பாதிப்பார், அதிமுக ஓட்டையும் பாதிப்பார். அதுல யாரு கூடுதல் சதவீதம் ஓட்டை இழக்க போறாங்கிறதே நமக்கு தேர்தல் முடிவுல தான் தெரியும். சோ இதுவரை நம்ம பார்த்த தேர்தல் இருந்து மாறுபட்ட தேர்தலா தான் ஒரு தேர்தல் இருக்க போகுது. ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு மிக முக்கியமா ஒரு பழைய டேட்டாவை எடுத்து பேசுற பொழுது ஒரு புதிய கட்சியே உருவாயிருச்சு. அந்த கட்சியை பத்தி இன்னைக்கு அவர் பேசவே இல்லை. அந்த விஜய் அவர்கள் என்கிற ஒரு போர்ஸ் புதுசா உள்ள வந்திருக்கிறத பத்தியும் அவர் விஜய்ங்கிறத பொருட்படுத்தவே தேவையில்லை.
சரி, இடைவேளைக்கு பிறகு வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் கணக்குல இருந்து முற்றிலும் வேறுபட்ட வேறுபட்ட திரு கேசிபி, திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே விஜயை ஒரு பொருட்டா எடுத்துக்கவும் இல்லை, தங்களுடைய கூட்டங்கள்ல பேசுறதும் கிடையாது. முதல் சுற்றுல நீங்க சொன்ன திரு அமித்ஷாவின் அரித்மெட்டிக் படி பார்த்தாலும் நீங்க விஜயை கணக்கில் எடுத்துக்கிட்டு சொன்ன மாதிரி தெரியல. மீண்டும் இவர்கள்லாம் உள்ள வந்தா இத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சிருவோன்னு. விஜய்ங்கிற ஃபேக்டர் இதுல எந்த விதமான பாதிப்பையுமே ஏற்படுத்திடாதா? இல்ல நிச்சயமா அது ஏற்படுத்தும். மொத்த வாக்காளர்கள்ல, அதாவது இன்றைக்கு இப்போ அதிமுக இப்படி ஒரு ஒன்றிணைப்பு, எல்லோரும் இதில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று விஜயோட ஃபேக்டர். அதிமுக இந்த மாதிரி ஒன்றிணைக்க தவறினால் விஜய் வலுவடைந்து விடுவார். இப்போ எல்லோருக்குமே சொன்ன மாதிரி திமுகவை விட தாவேகா ஒரு ஆப்ஷனாக இன்றைக்கு வந்து பார்க்கப்படுது. விஜய் கட்சி அது நிச்சயமா 15 to 20% வாக்கு, நான் போனதில் சொன்னேன் 20%, அது கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் களத்தில் நம்ம பேசுற பொழுதே அந்த 20% அவர்கள் எட்டி பிடித்து விடலாம். ஓபிஎஸ் டிடிவி போனாவா போகலனாவா இல்லாம 15 to 20%. ஆனா அவங்களுக்கு தனித்து அவங்களுக்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. மைனாரிட்டி, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அடுத்து அந்த களத்தில் அந்த 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் எல்லா காலகட்டத்திலையுமே திமுக அண்ணா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டுங்கிறதுக்கு ஒரு 15% ஸ்டாண்டர்டா அது இருக்கு. சரி, இந்த மாதிரி அவருக்கு வந்து சில சாதகமான அம்சங்கள் வந்து இருக்கு. அடுத்து அந்த செங்கோட்டையன் திமுகவுக்கு போயிருந்தாருன்னு இன்னைக்கு இந்த சேஞ்சஸ் இங்க நடந்திருக்காது. செங்கோட்டையன் அந்த தாவேக்காவுக்கு போனது வந்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி. அடுத்து திமுகல இப்ப நேற்று அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த அறிவிப்பு, அடுத்து இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து கொடுக்கிற அந்த 3000 ரூபாய் அந்த அறிவிப்பு, எஸ்ஐஆர்ல திமுகவுக்கு ஒரு பெரிய பாதகம் என்று முதல்ல பார்க்கப்பட்டது. ஆனா அந்த லாஸ்ட் மைல், அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருக்கிற பொழுது செய்வாங்க. இன்னைக்கு திமுக கட்சியாகவும் திமுக அரசாங்கமாகவும் அந்த எஸ்ஐஆரோட ஒர்க்கை வந்து அந்த லாஸ்ட் மைல் வரை, அதாவது டோன்ட் லீவ் எனி ஸ்டோன் அன்டச்ட் அப்படிங்கிற அளவுக்கு கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அவங்க பணபலம், அரசாங்கத்தை தவிர கட்சி ரீதியா இருக்கக்கூடிய பணபலம், இது எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணியே கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அக்னி, திமுக கூட்டணியாக பலம் பெற்றிருக்கிறார்கள், கட்சியாக கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்க, நிர்வாக ரீதியாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும், பொங்கல் பரிசாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதங்கள்லையும் அவங்க பலப்படுத்துகிற போது கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்குதானே? இந்த இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கிற போது ஓய்வூதியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்னென்ன சிக்கல் இருக்குது, நடைமுறைப்படுத்தும் போது எப்படி இருக்கும், 10% பிடிச்சாங்களே. 2004க்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம், 2005க்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம்னு சொல்லி 10% கொடுத்தாங்கல்ல, அந்த 10% இதில் கணக்கிலே எடுத்துக்கிறலையே. அதை போட்டிருந்தாலே 1 கோடி ரூபா வரும். 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு ஓய்வு பெற்று போறவங்களுக்கு அதை ஒரு வைப்பித்தி இதில் போட்டிருந்தாலே அவங்களுக்கு வட்டியே 1 லட்சம் இருக்கும். அது மாதிரி தான் சதவீதத்தை குறைக்க முயற்சிக்கிறாங்களே. மத்திய அரசு வந்ததற்கு போட்டதுக்கு பிறகு 1 ஏப்ரல் 2025 போட்டதுக்கு பிறகு தானே இங்க மாநில அரசே அதை சொல்றீங்க. அப்ப அதை பின்பற்றி தானே நீங்க பண்றீங்க. அது இருக்கட்டும், அது நடைமுறை சிக்கல் இருக்கு, அது கொண்டு போகும்போது அதனுடைய இது தெரியும். அறிவிப்பு தான் வந்திருக்குது, செயல்பாட்டுக்கு வரும்போது அது மக்கள் எப்படி பிரதிபலிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நான் கேட்கிறேன்னா அந்த கூட்டணி சிக்கல் இருக்கிறதா? இருக்கிறது. எஸ்ஐஆர்ல கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறாங்க, தன் கட்சி வாக்காளர்களை பலப்படுத்துறாங்க, கூட்டணிக்குள்ள செஞ்சிருக்காங்க, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாம் சரிப்படுத்துறாங்க. காங்கிரஸ் வந்து வதந்தி தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறது, திமுகவோட மட்டும் தான் பேச்சு நடத்துறது சொல்றாங்க. இந்த பக்கம் அவங்க நிர்வாக ரீதியாக ஏற்கனவே இருக்கிற அதிருப்தியின் சதவீத அளவை குறைக்க முயற்சிக்கிறாங்கன்னா இது ஏடிஎம்கேக்கு சவால். இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளணும்னா பலமான கூட்டணி வேணும். பொலிட்டிக்கல் கொஸ்டின் இது. ஆமா, பலமான கூட்டணி வேணும். அதுக்கு தான் திரு அமித்ஷா, அதுக்கு தான் ஓபிஎஸ் டிடிவி வேணும். எது ஓபிஎஸ் டிடிவி வேணும்? அதுக்கு சார் வேணும் சார், நாங்க யாருமே வேணாம் நீங்க வராதீங்க அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு தாவேகா வந்ததுக்கு பிறகு பாஜக 2 குதிரையை பயணம் செய்வாங்களான்னு எனக்கு அந்த அச்சத்தை அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். ஒரு புறத்துல இவங்க அச்சம் இருக்கு, அச்சம் இருக்கு, அது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஆனால் இங்க அதிமுக தலைமையில தான் கொண்டு வரணும். ஒண்ணு அண்ணன் போற போக்குல சொன்னாரு, சாதகமான தாவேகாவுக்கு சாதகமான சூழல்கள் 4 காரணங்கள்
காரணங்கள் சொன்னார். நான் அது பாதகமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் சின்னம் இல்ல, என்ன சின்னம் ஒதுக்க போறாங்க, எப்ப போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. 2 அடிப்படை கட்டமைப்பு. மூணாவது, இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் தமிழ்நாட்டில் 1 திமுக அதிகமா இருக்கிறாங்க, 2வது அதிமுக, மற்ற கட்சிகளுக்கு மிக மிக குறைவு. 4வது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்கு கையை பிடிச்சு அரசு அலுவலகங்களை கொண்டு போய் வேலையை சாதிச்சு கொடுக்கிறது, மன நிம்மதியோட வீட்டுக்கு அனுப்புறது இந்த 2 திராவிட கட்சிகள் தான். ஆக இது 2க்கும் தான் போட்டி. ஆகையினால இங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், ஆளுங்கட்சி வீழ்த்தக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது அதிமுக தான். இந்த நேரத்துல தாவேகாவை கொண்டு இவங்க பூச்சாண்டி காட்டுறதுனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி கீழே இறங்கி வர வேண்டும், மற்றவர்கள் 2 படி மேலே ஏறி வர வேண்டும். வந்தால் திமுக ஆட்சி அகற்றுவது உறுதி. திரு சாமிநாதன், ஏற்கனவே மாநிலத்தில் ஆண்ட கட்சி அதிமுக ரெட்டலங்கிற ஒரு வலுவான சின்னத்தை வச்சிருக்கு. இந்த பக்கம் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி பாஜக, அவங்க இவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க, நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுக்கு மற்ற கட்சிகள் விருப்பப்படுவாங்களா, இல்ல புதுசா வந்திருக்கிற, இல்ல திரு அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி சின்னமே இல்லாத ஒரு புதிய கட்சி தலைமையில போய் ஒரு கூட்டணி அமைச்சுக்கலாம்னு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ நகர்வாங்களா அந்த பக்கம்? இல்ல, ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் சில டிமாண்ட்களை வைப்பாங்க, அதை அதிமுக ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொஞ்சம் இறங்கிதான் இருக்கிறதா மாதிரிதான் ஒரு தோற்றம் தெரியுது. தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது அவருமே இப்பொழுது ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு, ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் கூட்டணியாக இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில தான் ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு. என்டிஏவே வேணான்னு சொன்ன அந்த முடிவுல இருந்து மாறிட்டாங்களா? என்டிஏவே வேண்டான்னு சொன்ன முடிவுல இருந்து ஓபிஎஸ் நிச்சயமா மாறி இருக்கிறார். நிச்சயமா அதுல இருந்து மாறி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மிக முக்கியமாக என்னன்னா, ஒரு பழைய அதிமுகவாக நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டி வரும் என்பதாகத்தான் அவர் காலத்தை உணர்ந்திருக்கிறார். பட் ஆனா அது அந்த இரட்டையிலை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்பதில் மட்டும்தான் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு கூட்டணி வடிவத்துல பாஜகவினுடைய முயற்சியால் நடக்குது அப்படிங்கறத அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுடைய தேவைகள் அங்கு பூர்த்தி செய்யப்படாத பட்சத்துல அவருடைய வாய்ப்பா தாவேக்கா இருக்கும். அந்த தாவேக்காவை தான் என்ன தேவைன்றத கோட்குள்ள வச்சு பார்த்தா என்ன தேவை? எண்ணிக்கையா, தொகுதிகளா, எண்ணிக்கையா? அவர்கள் இல்ல, அது பாஜகவுக்கே அதுல சில தேவைகள் இருக்கும். பாஜகவே மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுவாங்கன்னு அதைத்தான் முதல் சுற்றுல சொல்ல விரும்பினேன். பாஜகவே தங்கள் கட்டுப்பாட்டுல சில தொகுதிகளை மொத்தமா கொடுங்க, நாங்க உள்ளொதுக்கீடு பண்ணிக்கிறோம் தான் கேட்கறதுக்கான இடம் வரும். நீங்க அதுதான் நான் சொன்னேன், பாஜக இல்லாம இப்ப அவர்கள் எல்லாம் இணைய முடியும், நல்ல ஒற்றுமையாக செயல்பட முடியும், எல்லாருமே ஒரே ரத்தத்தின் ரத்தங்கள் தானுங்கிற உணர்வோட இவங்களுக்குள்ளாடி ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டா முடிஞ்சு போச்சு. இது கடையில தான் உங்களுக்கு பியூஷ் கோயல் ஏன் வந்தாரு, அதுல இருந்தே தொடங்குது இதனுடைய நீட்சி. நீங்க அது வரைக்கும் இருந்தவர் மாற்றப்பட்டு பைஜெயந்த் பாண்டா மாற்றப்பட்டு பியூஷ் கோயல் வந்த பின்புதான் நமக்கு இந்த புள்ளியை நோக்கி நகருது. அது வர்றாரு, அதுவும் அந்த பொதுக்குழுவுக்கு பின்புதான் மாற்றப்படுறது, நகர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இறங்கி வந்திருக்காரு. இப்ப விளைவா இவர்களோட டிமாண்ட் என்னங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை பொறுத்துதான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஓபிஎஸ் டிடிவி டிமாண்ட் இல்ல, பாஜகவோட டிமாண்ட் அதானே? ஆமா, நிச்சயமா பாஜக இவர்களை எல்லாம் இணைத்துக் கொள்ள வலியுறுத்துகிறது. அதுல ஓபிஎஸ் டிடிவிக்கு லாபம், அது நடந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு லாபம். பட் அந்த என்ன புள்ளியில இவர்கள் இணைவார்கள் என்பதை திரு தனியரசு, திரு அமித்ஷாவுடைய முயற்சிகளுக்கு பிறகு, திரு எடப்பாடி பழனிசாமியோட சமரசத்திற்கு பிறகு, திரு டிடிவியும் திரு பன்னீர்செல்வமும் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள மீண்டும் வந்து சேர்ந்தால் திமுகவுக்கு அது சவாலா தானே இருக்கும். கட்டாயம் தென் மாவட்டங்கள்ல பெரிய சவாலா இருக்கும். அது நமக்கு ஒன்றும் அதில் மாற்று கருத்து இல்லையா? ஆனா அதை எடப்பாடி நான் முதலமைச்சராக்குவேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் டிடிவியும் களத்துக்கு போனா கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா எதிர்ப்பு குறையும். இப்ப எடப்பாடி பெரிய அளவுல முழுமையா தென் மாவட்டங்களுக்குள்ள நம்ம வெற்றி பெறவே முடியாதுங்கிற எண்ணத்துல இருந்து இவர்கள் மேடை ஏறுறாங்கன்னா, இப்ப டிடிவி ஓபிஎஸ் கூட இருக்காங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு அவர்களுக்கு. ஒரு கணிசமான மக்கள் போடுவாங்க. ஆனாலும் கூட எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு டிடிவி ஓபிஎஸ் அப்படி வலிமையா பிரச்சாரத்துக்கு முன்னெடுப்பாங்களான்னா அது பெரிய முரண்பாடுதான். அது உண்மையிலேயே அந்த மக்கள் மத்தியில் இவங்க என்ன பதில் சொல்லி எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு இவங்க ஏத்துக்குவாங்க. அப்ப நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள, அதுவும் இல்லாம என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர்கள் ஒரு தனி சின்னத்துல பலாப்பழமோ ஈயோ எறும்போ சீப்போ பூட்டோ துறப்பு குச்சியோ கொடுத்தா இவங்க எப்படி போய் எடப்பாடி முதலமைச்சராக்குறதுக்காக இவங்க எதுக்காக வேலை செய்யணும்? அதே மாதிரி இவங்க தாவேக்காவுக்கு போறாங்கன்னா, தாவேக்காவுல போய் விஜய முதலமைச்சராக்குனா அதுக்கான சூழல் வருகிற பொழுது இவர்களுக்கு அங்க என்ன பெரிய வாய்ப்பு இருக்க போகுது? அப்ப
திமுகவா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும், டிடிவியானா அவர்களுக்கு திமுக தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கு. ஏன்னா நீங்க திமுக அதிமுகனா திமுக வென்றாலும் தோற்றாலும் அதிமுக வென்றாலும் தோற்றாலும் ரெண்டு கட்சியும் இருக்கும். ஆனா தாவேக்கா வலிமை பெறுகிற பொழுது அதிமுக என்கின்ற கட்சி இருக்காது. ஆனா கட்சி தான் இருக்கணும். அப்படின்னா நீங்க இப்ப எங்க கேசிபியா இப்ப நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி அக்னி கூட இன்னைக்கு ரொம்ப மென்மையா போறாரு. ஆமா எடப்பாடி சமரசத்துக்கு வரணும், டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வரலாமா? ஆமா வரலாம், வந்தா நல்லதுதான். இப்பதானே சொல்றீங்க, இவ்வளவு நாளா ஏன் சொல்லல? அந்த சமரசத்திற்கு திரு செங்கோட்டையன் தயாரான நிலையில திரு பன்னீர்செல்வமும் திரு தினகரனும் தயாராக மாட்டாங்களா? தாவேக்காவை பலப்படுத்துறத செய்ய மாட்டாங்களா? இல்ல அவங்க இப்ப செங்கோட்டையனை இப்படி எல்லாம் நீங்க எடப்பாடியை நான் வீழ்த்தி ஏற்றிடுவேன், அதிமுகவை கைப்பற்றுவதெல்லாம் செங்கோட்டை சொல்லவே இல்லை. செங்கோட்டையன் உள்ளூர் சிக்கல், அது ஒரு சின்ன நெருடல்ல வெளியே போறாரு. இப்ப டிவி கேட்டு இருந்துக்கிட்டு டிவி கேள்வியுமே ஒரு நீடிப்பாரான சிரமம் தான். ஏன்னா இவர் ஒரு பனையூர் அலுவலகம் மாதிரி இவர் ஒரு தனி அலுவலகத்தை கோபிச்சு வளையத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தலைவர்களுக்கு மாலை போடுறாரு, பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதே ஒரு ரெண்டு அலுவலகம் இருக்கிற மாதிரி இப்ப ஒரு தோற்றத்தை காட்டுது. அது தாவேக்காவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதாவது விஜய்க்கே உடன்பாடு இல்லை, புஷி ஆனந்துக்கே உடன்பாடு இல்லை, ஆதவர்ச்சியாருக்கே உடன்பாடு இல்லை. இவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பனையூர்ல ஒரு பேட்டி. டெய்லி இப்ப நீங்க ஆதவர்ச்சியா பேட்டி இல்லை, புஷியானந்தோட பேட்டி இல்ல, நிர்மல்குமார் பேட்டி இல்ல, செங்கோட்டையன் தான் சொல்றாரு யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க வரமாட்டாங்க, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, எல்லாத்துக்கும் அவரே இன்னைக்கு டெய்லி பேட்டி கொடுக்குறாருன்னா அவர் நீடிக்க முடியாது. தாவேக்காவில அதுவே சிக்கல் தான். மேற்கு மண்டலத்துல இப்ப கேசிபியா கூட தாவே வெறும் கொங்கு மண்டலம் உங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காரு. தாவே பொங்கலுக்குள்ள போறான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அதிமுக யாரு இருப்பா? தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி தவிர பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு 10 நாள் தான் பொங்கலுக்குள்ளன்னு சொல்லியிருக்காரு. டிடிவியும் பன்னீர்செல்வம் வருவாங்கன்னு பாப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?